சுவாமியே சரணமையப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா, கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா. எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா, எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, ஐயா நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் 21/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவை வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று சைவ அடியார்களெல்லாம் பிரார்த்தனைகள் செய்வது வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. இன்றைய தினம் கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் ஆரம்பமாகி மகா யாக பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நாளைய தினம் சனிக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்போடு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மகா கும்பாபிஷேகம். இவ்வாறு சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றன. நாளைய தினம் காலையிலே 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலே இந்த தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலும் சகலரும் கலந்து காலை முதல் யாக பூஜைகள் விசேஷ திரவிய ஹோமம் நடைபெற்று மாலை 7:30 மணி வரையிலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு அடியவர்களெல்லாம் வந்து தங்கள் கரங்களினாலே எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வோடு நடைபெற இருக்கின்றது. அதேபோல் நாளைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 1வது சனிக்கிழமை மகா சங்காபிஷேகம் 5:30 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பஜனை, மலையாள பூஜை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் என்பனெல்லாம் சிறப்பாக சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறுவதற்கும் திருவுள் கூட்டியிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலே சகல அடியார்களும் கலந்து சுவாமி ஐயப்பனை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நமக்கு என்ன என்ன எல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். யார் யாரெல்லாம் எதை எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நாளைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் 5:30 மணி முதல் கமலாமோடி மண்டபத்திலே ஐயப்பனுடைய இந்த விசேஷமான 1வது சனிக்கிழமை சங்காபிஷேகம், மலையாள பூஜை, பஜனை, அன்னதான பூஜைகள் நடைபெற இருக்கின்றன. சகல அடியார்களும் கலந்து இறைவனை பெற்றேகுமாறு
அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய அன்றாட வாழ்வில் எம்மை நம்பி எமக்கு மேல் இருப்பவர்கள் பொறுப்புகளை தருகின்றார்கள். அல்லது நாங்கள் அதிகாரிகளாக அல்லது ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு அமைப்புக்கு அல்லது ஒரு தொழிலகத்திற்கு அல்லது ஒரு வேலைக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை இன்னுமொருவருக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், அவரை நம்பி கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கலாம், ஒன்றில் அதிகாரிகளாக இருந்து நாங்கள் கொடுத்த அந்த பொறுப்புகளை அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள், அதற்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை அல்லது எங்களை ஏமாற்றி விட்டார்கள். உதாரணமாக ஒரு கட்டிடத்தை நாங்கள் ஒரு கட்டிட நிபுணரிடம் அல்லது ஒரு கான்ட்ராக்டரிடம் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அவரை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்கின்றோம், அவரை நம்பித்தான் நாங்கள் பணத்தை கொடுக்கின்றோம். அவருடைய வேலையிலே எப்பொழுதும் அது சீராக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் கொடுத்து சில வேளைகளிலே நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அல்லது ஒரு வியாபாரத்திலே மற்றவரை நம்பி நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கின்றோம், காசை கொடுக்கின்றோம். அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் மனதோடு விரும்பி நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பல தடவைகளிலே நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு தான் இயேசு போதிக்கின்ற பொழுது ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக ஒருவரை நியமித்து சென்றார். அவர் அந்த வீட்டிலே இல்லை என்பதனாலே அந்த பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பாளி, அந்த மனிதன், தனக்கு கீழே இருக்கின்றவர்களை அவர் அடித்து அடிமைப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை தன்னுடைய அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்துவிட்டார். அப்படிப்பட்டவரை அந்த தலைவர் திரும்பி வருகின்ற பொழுது அவரை தண்டிக்கின்றார், அவரை கண்டிக்கின்றார். அவர் செய்த அநீத செயல்களை அவர் அந்த தலைவர் அவருக்கு எதிராக தன்னுடைய தீர்மானத்தை, தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரம், அது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நிலையிலே இருக்கின்றவர்கள், ஒரு அமைப்பிலே இருக்கின்றவர்கள், ஒரு இல்லத்திலே இருக்கின்றவர்கள், ஒரு வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவர் மற்றவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். அவ்வாறு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அந்த தலைவருக்கு தெரியாது என்று சொல்லி, அவர் அந்த தலைவர் இங்கே இல்லை என்று சொல்லி, அல்லது அவருக்கு மறைமுகமாக கள்ளமாக நாங்கள் அவரை ஏமாற்றுகின்றோம். அந்த பொறுப்பை நாங்கள் துர்பிரயோகம் செய்கின்றோம். அதிகார துர்பிரயோகம் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. பெரியவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் தமக்கென்று ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது, தமக்கென்று ஒரு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை அவர்கள் துர்பிரயோகம் செய்து அடுத்தவர்களை அவர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள். இது அரசியலிலாக இருக்கலாம், அல்லது சமயங்களாக இருக்கலாம், அல்லது அன்றாட சமூக நிலைப்பாடுகளிலே இருக்கலாம். நாம் எங்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகளை, அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யாமல் அதை பயன்படுத்தி, அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்களும் அடுத்தவர்களும் வாழ்வதற்காக அவற்றை நாங்கள் எங்களுடைய உழைப்பை
எங்களுடைய பொறுப்புணர்வை, கடமை உணர்வை அத்தோடு நாங்கள் இணைத்து எங்களுடைய வாழ்க்கையையும் அடுத்தவருடைய வாழ்க்கையையும் நாங்கள் வளம்படுத்த முடியுமா? ஒரு தாய் என்ற ஸ்தானத்திலே பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தாய்க்கு பிள்ளை மீது அதிகாரம் இருக்கின்றது. அதனாலே அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய இன்பத்திற்காக அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை அந்த பிள்ளையிலே திணித்து அல்லது தவறாக புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை தண்டிக்கக்கூடாது. அவ்வாறு தான் பல தந்தையர்கள், தாய்மார்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்லது பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு அகங்காரமும் ஆணவமும் ஒரு பிடிவாதமும் அவர்களுடைய அறியாமையிலே இருந்து பிறக்கின்றது. அதனாலே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்வதனாலே அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரத்திற்கு அந்த அதிகாரத்தினாலே வருகின்ற இன்பத்தை அவர்கள் சுவைக்கலாம். ஆனால் நாளடைவிலே அவர்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகளையும் அல்லது அதற்கான தவறான விளைவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரலாம். எனவே கிறிஸ்து எப்பொழுதும் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முதலாக இருக்கின்ற பொழுது கடைசி ஆளாக இருங்கள். நீங்கள் முதலிடத்திற்கு செல்லாமல் கடைசி ஆசனத்திலே இருங்கள். நீங்கள் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை செய்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உரிமைக்கும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும், பொறுப்புக்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். பணிக்கென கொடுக்கப்படுகின்ற இந்த அதிகாரங்களை நாங்கள் தாராள சிந்தையோடும் தாழ்மையான மனதோடும் அவற்றை புரிகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு சிறக்கும், அடுத்தவர்களுடைய வாழ்வும் சிறக்கும். இத்தகைய வரத்தை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும்
என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில் தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக, புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.